நூல் அளவுக்கு அதிகமாக இறுகினால் அறுந்துவிடும். தளர்ந்தால் ஓசை தராது. ஒரு இசைக்கருவிக்கே சமநிலை தேவைப்படும்போது கோடி உணர்வுகள் கொண்ட மனித வாழ்விற்கு எவ்வளவு பெரிய சமநிலை தேவைப்படும். விதிமாற்றும் மதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஞானமே வடிவானவன் கந்தன். அந்த எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளைத் தொழுது இன்றைய சிந்தனைக்குள் நுழைவோம். அவன் அருள் இருந்தால் நம் குணங்கள் நமக்கு கவசமாகும், விலங்காகாது. வாழ்க்கையில் நாம் எப்போதும் உயர்ந்த குணங்களையே போற்றுகிறோம். ஆனால் எந்த ஒரு நற்பண்பும் அதன் எல்லையை தாண்டும்போது அது நமக்கே தீங்காக முடிந்துவிடும் என்பதுதான் கசப்பான உண்மை. நீங்கள் எல்லையற்ற அன்பை காட்டினால் டூ நைஸ் உலகம் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தத் தொடங்கும். உங்கள் ஈரம் அவர்களின் சுரண்டலுக்கு வசதியாகிவிடும். நீங்கள் அளவுக்கு அதிகமான நேர்மையை கடைப்பிடித்தால் டூ ஆனஸ்ட் உலகம் உங்களை தனிமைப்படுத்தும். ஏனெனில் நிதர்சனமான உண்மைகளை எதிர்கொள்ளும் பக்குவம் பலருக்கு இருப்பதில்லை. நீங்கள் மிகுந்த அடக்கத்தோடு இருந்தால் டூ ஹம்பிள் உலகம் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காது, அலட்சியம் செய்து கடந்து போகும். நீங்கள் மிகுந்த வலிமையை காட்டினால் டூ ஸ்ட்ராங் உங்களை உடைப்பதையே இந்த உலகம் தனது லட்சியமாக கொள்ளும். நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்கும்படியே இருந்தால் டூ அவைலபிள் உங்கள் மதிப்பு அங்கே மலிவாகிவிடும். இங்கேதான் வாழ்வின் மகா தத்துவம் ஒளிந்திருக்கிறது. ஒரு தீபம் ஒளிர சுடர் வேண்டும், ஆனால் அந்த சுடர் திரியை பொசுக்காத அளவுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். அன்பு காட்டுங்கள், ஆனால் அங்கே சுயமரியாதை இருக்கட்டும். நேர்மையாக இருங்கள், ஆனால் அது மற்றவர்களை காயப்படுத்தும் ஆயுதமாக இருக்க வேண்டாம். அடக்கமாக இருங்கள், ஆனால் அது உங்கள் அடையாளத்தை அழித்துவிடக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு கத்தியின் மேல் நடப்பது போன்றது அல்ல. அது ஒரு தராசின் முல்லை போன்றது. எப்போதுமே மையத்தில் இருப்பதுதான் பாதுகாப்பானது. அளவுக்கு மிஞ்சிய எதுவும் ஒரு நாள் சுமையாக மாறும். அந்தச் சுமையே உங்களை வீழ்த்திவிடும். எம்பெருமான் முருகனின் வேல் நமக்கு ஒரு பெரும் பாடத்தை சொல்கிறது. அந்த வேல் நுனியில் கூர்மையாகவும் இடையில் அகலமாகவும் தண்டு பகுதியில் ஆழமாகவும் இருக்கிறது. கூர்மை என்பது அறிவு, அகலம் என்பது விசாலமான பார்வை, ஆழம் என்பது உறுதி. இந்த மூன்றின் சமநிலைதான் அந்த ஞானவேல். அதுவே அநீதியை வீழ்த்தும் சக்தி. விதி உங்களை ஒரு பக்கமாக சாய்க்க முயலலாம், ஆனால் மதியால் நீங்கள் உங்கள் வாழ்வின் சமநிலையை பேண வேண்டும். உங்கள் குணங்கள் உங்கள் பலமாக இருக்கட்டும், பலவீனமாக அல்ல. சிந்தியுங்கள். சமநிலையே சாந்தி. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் சுபமாகவே முடியும். வெற்றிவேல், வீரவேல்.